வெல்கம் டு ஸ்மார்ட் ரெஸ்லிங் சேனல். சில முக்கியமான இதெல்லாம் டீகோட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ரேண்டி ஆர்டன் யார் கூட தான் ப்ரோ மோத போகிறாரு? ட்ரூ கூட தான் ப்ரோ மோத போகிறாரு. ஆனால் இங்கே குறுக்கால கோடி ரோஸை இணைச்சிட்டாங்களே ப்ரோன்ற மாதிரி இருக்குது. இப்போது ரேண்டிக்கும் ட்ரூக்கும் மேட்ச் எப்படி ஃபிக்ஸ் ஆனது? ரேண்டி ஆர்டன் சாம்பரை வின் பண்ணிட்டாரு. இன்னொரு பக்கம் அரசல் புரசலாக பார்த்தீங்கன்னா ரூமர் அண்ட் அப்டேட்ஸ் கிளம்பிட்டுருக்கு. பேட்டில் 5 நடக்கும், பேட்டில் 4 நடக்கும். இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்குது ட்ரூ விசஸ் ரேண்டி ஆர்டன். இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா சில தில்லுமுள் வேலைகளை பண்ணி வச்சுருக்கானுங்க. இது யாருமே எதிர்பார்க்கலை. இது எதுடா திருப்பி இந்த மாதிரின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ வெறுப்பாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இது இன்னொரு டைம் நடத்துன்ற மாதிரி நடத்துகிறானுங்க போல். அதாவது ட்ரூ விசஸ் கோடி ரோஸ் டைட்டில் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. என்ன ப்ரோ சொல்கிறேன்? ஆமாம் கைஸ், ஏன்னா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசியிருப்பாங்க. வரப்போகிற ஸ்மாக் டவுனில் ட்ரூ விசஸ் கோடி ரோஸ் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு, வேர்ல்டு டைட்டில் மேட்ச் நடக்க போகுதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆமாம் கைஸ், அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா ரேண்டி கூட மோதுவாங்க. இப்போ அதில் ஒரு வேளை கோடி ரோஸ் வின் பண்ணிட்டாருன்னா கோடி ரோஸ் விசஸ் ரேண்டி ஆர்டன் நடக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமாம், அப்படி கோடி வின் பண்ணுவாங்க என்ன வாய்ப்பே கிடையாது. அப்படி வின் பண்ணிட்டாங்கன்னா டபிள்யூ ஃபேன்ஸ் ஏற்றுக்க மாட்டாங்க. வேணா அங்கே வந்து ஜேக் ஆஃப் ஆட்டோ அட்டாக் பண்ணி டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகி அப்படியே அவங்க 3 பேர்த்தையும் இதில் ஆட் பண்ணி விட்டு செமிசின் வந்து அவரும் ப்ரால் பண்ணி விட்டு அங்கே அப்படியே பேட்டில் 4 பேட்டில் 5 நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. நடந்தாலும் அங்கே யாருக்கிட்ட போவாங்கன்னா ரேண்டி ஆர்டன் சாம்பரை வின் பண்ண தலைவன் அவர்கிட்ட தான் போய் சாம்பியன்ஷிப் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா செமிசின் கிட்ட கொடுக்கலாம், இல்லைனா சாம்பியன்ஷிப் ரீட்டைன் பண்ணலான்ற மாதிரி வந்துன்னு இருக்குது. கிட்டக்கா போக போக தான் ரூமர் அப்டேட்டு வந்து க்ளீனாக தெரிய வரும். ஆக மொத்தம் இப்போதைக்கு பிளான் இதுதான். இப்படி பண்ணால் நல்லாயிருக்குன்ற மாதிரி இருக்குது. பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸ் விசஸ் லோகன் பால். இந்த மேட்ச் விஷயம் நடக்குமா? ஏன்னா இப்போ எலிமினேஷன் சாம்பில் ரிட்டர்ன் பண்ணார், அட்டாக் பண்ணியிருக்காரு. இது யாருக்குமே பிடிக்காது. இப்போ வரைக்கும் பிடிச்சிருக்கு இந்த மேட்ச் நடந்தால். ஏன்னா ஆல்ரெடி செத்துக்கும் லோகன் பாலுக்கும் மேட்ச் நடந்திருக்கு. அது இல்லாமல் செத்ராலன்ஸ் வந்து லோகன் பால் அடித்தா சம்மந்தமே இல்லை. ஏன்னா அட்டாக் பண்ணது வந்து விஷன் டீமை சேர்ந்த ப்ரான் பிரேக்கர், பிரான்சன் ரீடு. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா விஷன் டீமில் லேட்டஸ்ட்டாக வந்து சேர்ந்தவங்க. இவங்க கூட ஸ்டோரி லைன் போகிறதுல புண்ணியமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இன்ஜுரி ஆகிடுச்சு. ப்ரான் பிரேக்கர் ஒரு வேளை சரியாகி வந்தார்னா அவர் கூட தான் போவார். செத் ஃப்ரீக்கன் ராலன்ஸ் விசஸ் ப்ரான் பிரேக்கர் நடக்குமே தவிர செத் ஃப்ரீக்கன் ராலன்ஸ் லோகன் பால் நடந்தால் நல்லாவே இருக்காது. பட் ஸ்மாக் டவுனில் ஒரு மிஸ்ட்ரி நபரை கொண்டு வந்தவங்க யாருன்னா அதெல்லாம் செட்டப்பு நம்மளுடைய செத்ராலன்ஸ் செட்டப்பு தான். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் அது உண்மையால் உள்ளே இருக்கிறது செத்ராலன்ஸ் தான். அவரை பையனை கொஞ்சம் டிலே பண்ணிட்டு கூப்பிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணி வேறு லெவலில் பண்ணி விட்ருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தலைவர் ரிட்டர்ன் பண்ணது சோசியல் பிளாட்ஃபார்மில் 24, அதாவது 24 மணி நேரத்துக்கு 30 மில்லியன் தாண்டி இருக்குது. சின்னதாக ஒரு ஓவர்டேக் பண்ணியிருக்காரு பிரேக்கர். ஏன்னா நீண்ட நாளாக பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, எந்த ரிட்டர்ன்ஸு எந்த ஒரு எது இருந்தாலும் ஓவராக பார்த்தீங்கன்னா இல்லை, எந்த ஒரு ஐப்புமே இல்லாமல் இருந்தது. இப்போ செத்ராலன்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணி அவரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐப் ஏற்றி விட்டு சோஷியல் மீடியாவை கொஞ்சம் ஓவர்டேக் பண்ண வச்சுருக்காரு. பண்ணதெல்லாம் ரைட்டு, ஆனால் பண்ண லெவலுக்கு அவர் இருக்கிற ஐப்புக்கு ப்ரான் பிரேக்கர் கூட மேட்ச் வச்சா நல்லாயிருக்குன்னு சில எதிர்பார்ப்பு இருக்குது. பார்க்கலாம் என்ன பண்ணுறானுங்கன்னு. அப்படி இல்லைன்னா சில பேர் பிராகு கூட போய் அனுப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. பிராக் விஷனில் சேர வச்சு செத்ராலன்ஸ் அவரை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். அது என்னன்னு தெரியல, தெரிய வந்தால் ஃபுல் நியூஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். ஆக மொத்தம் செத்ராலன்ஸ் ரிட்டர்ன் பண்ணது வேறு லெவல் இருக்குது. ஏன்னா வெஸ்டர்மியா வந்துருச்சு. இந்த டைமில் பிக் ஸ்டார்லாம் இருந்தால் தான் அந்த மண்டே நைட் ஸ்மாக் டவுன்லாம் ஃபுல்ஃபில் பண்ண முடியும் இந்த ஷோஸ்லாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4 சூப்பர் ஸ்டார் தான் வெஸ்டர்மியாவில் தாக்க போகிறாங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா வேறு லெவல் டிசிஸ்ட் வந்து ரோமன் ரெயின்ஸு, ராயல் ரம்பிள் வின்னரு, எலிமினேஷன் சாம்பியன் வின்னர் ரேண்டி ஆர்டன். அந்த சைடு பார்த்தா ராயல் ரம்பிள் வின்னர் லிவ் மார்கனு, எலிமினேஷன் சாம்பியன் ரியா ரிப்ளி. வாட் அ பவர்! 4 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் கார்டரு, மெயின் இதில் இருக்கவங்க. இந்த டைம் சப்பையாக முடியல, எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் நாச்சாவில் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்தையும் வின் பண்ண வச்சா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அதையும் எல்லாத்தையும் வின் பண்ண வைக்க மாட்டாங்க, சில இதை விட்ருவாங்க. மேபி லிவ் மார்கனாக இருக்கலாம், ரியா ரெப்ளியாக இருக்கலாம், ரேண்டி ஆர்டனாக இருக்கலாம், ரோமன் ரெயின்ஸாக இருக்கலாம். சில வேலைகள் நடக்கலாம். சரி, அதை விட்டு தள்ளுங்க. உங்களுக்கு யார் வின் பண்ணணுன்றத உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். ரேண்டியா,
ரோமனா, லியூ மார்கனா, ரியா ரிப்ளியான்னு நெக்ஸ்ட் ஒரு தலைமுறை சந்திக்கலாம். நிறைய பேர் சேனலில் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். நெக்ஸ்ட் ஒரு தலைமுறை பை பை கைஸ்.